Hi friends, welcome to my channel. இன்னைக்கு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்னும் என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் வர பெல் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் 5 இல்லைன்னா 6 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒரு முட்டையை நான் இதில் சேர்த்துக்கிறேன். இந்த முட்டையை ஃபஸ்ட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதில் 1/4 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு நான் நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கட் பண்ணி சேர்க்குறது உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்தோன்னா நல்லா இதை கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிக்கணும். கோஸ் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக சேர்த்தா போதும், நிறைய சேர்க்க தேவையில்லை. கேரட்டும் அதே மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாவை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு 150 கிராம் சிக்கனை நான் நல்லா வேக வச்சுட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். போன்லெஸ் தான் நான் எடுத்திருக்கேன். போன்லெஸ் இதுக்கு சேர்த்தா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அதையும் இதில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். கொஞ்சம் வெந்த பிறகு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கேப்சிகம் இருந்தால் கொஞ்சமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கிறேன். வினிகர் உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் அதுக்கு பதில் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. வினிகர் சேர்த்த பிறகு இதை கொஞ்சம் நேரம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து இதை கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு ஒயிட் பேப்பர் பவுடர் இருந்துச்சுன்னா நீங்கள் அது சேர்த்துக்கலாம். நான் பிளாக் பேப்பர் பவுடர் தான் சேர்க்குறேன். எனக்கு இங்கே ஒயிட் பேப்பர் கிடைக்கல. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த டைமில் நான் ரைஸை சேர்த்துக்கிறேன். நான் ரைஸ் வேக வச்சு வச்சுருந்தேன். அதை இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். நான் 1.5 டம்ளர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ரைஸ் வேக வைக்கும் போது 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டு வேக வச்சிங்கன்னா ரைஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். ஃப்ரைட் ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அஜினமோட்டோ சேர்த்துக்குவாங்க. நான் அஜினமோட்டோ சேர்க்கலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்க்க தேவையில்லை. இந்த ஃப்ரைட் ரைஸில் நான் எக்கு, சிக்கன் அண்ட் வெஜிடபிள்ஸ் 3மே சேர்த்து செய்திருக்கேன். இதில் உங்களுக்கு ஏதாவது வேணான்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட செய்யலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்கு நான் பச்சரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் பாசுமதி ரைஸ் வேணும்னா அதை யூஸ் பண்ணி செய்து பாருங்கள். இது நல்லா நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போது ஃபைனலாக இதுக்கு கார்னிஷ் பண்ணிடலாம். கார்னிஷ் நான் வெங்காயத்தாள் சேர்த்துக்கிறேன். ரொம்ப ஈஸியான ஒரு ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.